இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் மகேஷ். பொதுவாகவே பேசும்போது சொல்லுவாங்க, அவன் எவ்வளோ ஸ்வீட்டாக பேசுகிறான் பார்த்தியா, அந்த பொண்ணு எவ்வளோ ஸ்வீட்டாக பேசுது அப்படின்னு. இந்த ஸ்வீட் அப்படின்னு சொல்லும் போதே வாழ்க்கையில் நமக்கு வந்து இனிப்பு, அந்த இனிப்பு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஆகுது மட்டும் இல்லாமல் வயசாக சில பேருக்கு வந்து அந்த இனிப்பே வந்து நமக்கு ஒரு பாய்சன், நமக்கு ஒரு எனிமி அப்படியாகவும் ஆகிட்டு வரும். ஓகேவா? ஆனால் என்ன தான் அப்படி வந்து ஒரு பாய்சன் எனிமி அப்படின்னாலும் நம்ம கூடவே பிறந்து கூடவே வளர்ந்து கூடவே நம்மளோட இருந்த அந்த ஸ்வீட்டை வந்து நம்மளால் ரெசிஸ்ட் பண்ணவே முடியாது, மறக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாது. ஓகேவா? ஸோ அப்படி நமக்கு வந்துட்டு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணி நம்ம ஸ்வீட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் அந்த ஸ்வீட்டை என்னால் ரெசிஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஸ்வீட்டான ஸ்நாக்ஸு, ஸ்வீட்டான ஐட்டம் இதெல்லாம் சாப்பிட்டாம அந்த டைமில் எனக்கு அந்த கிரேவிங் இருக்குது, எப்படியாவது நான் ஸ்வீட்டு சாப்பிடணும் அப்படின்னு தோணும்போது என்ன மாதிரி நம்ம வந்து சமாளிக்கலாம், என்ன மாதிரி ஒரு நியூட்ரிஷியஸான விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த ஸ்வீட்டுக்கு பதில் பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அங்கே தான் வந்து நிற்கிறான் ஃப்ரூட்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன தான் நம்ம ஸ்வீட் சாப்பிட்ணும்னு தோணாலும் அந்த ஸ்வீட்டுக்கு பதில் இந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்டு காம்பன்சேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பையும் வந்து நல்லபடியாக பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த டாப்பிக்கே. என்ன விஷயம் அப்படின்னா, இங்கே ஸ்வீட் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிடாமல் அந்த டைமில் நமக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுற டைமில் அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய 7 அற்புதமான ஒரு ஃப்ரூட் லிஸ்ட்டு தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு டிப்பாகவும் வச்சுக்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு போயிடலாம். 7 ஃப்ரூட்ஸ் சொன்னேன் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு. நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக்பெரி. ஓகேவா? எதனால இந்த பிளாக்பெரி வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக்பெரி வந்து நமக்கு ஒரு நியூட்ரிஷியஸான ஒரு விஷயங்களை தருது. அதோட அது கலர் மட்டும் பார்த்துருப்பீங்க, அதோட கலரே வந்து டீப் பர்பிள் கலர். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வெரி ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸை வந்து பயங்கர ஹெல்த்தியாக வச்சுக்கும். எல்லா பெரிஸ் இருக்க மாதிரியும் இந்த பிளாக்பெரி பார்த்திங்கன்னா ரொம்ப வைட்டமின் சியில் பயங்கர ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது என்ன பண்ணும் அப்படின்னா கேன்சர் ப்ரிவென்ஷன். ஓகேவா? இதில் வந்து ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயத்தை வந்து பங்களிக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம உடம்பை வந்து ஹெல்த்தியாக பார்த்துக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிளாக்பெரி. ஓகே, அதோடைய நியூட்ரிஷியஸ் ஃபைபர். ஓகேவா? ஃபைபரில் பயங்கர ரிச்சாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப லோ இன் சுகர். ஸோ ஒரு 1 கப்பு நீங்கள் பிளாக்பெரி சாப்பிட்டீங்கன்னா 7 கிராம் தான் இருக்குது அதோட ஸ்வீட் ஸ்டஃபே. ஓகேவா? நீங்கள் ஸ்வீட்டு, டெசர்ட்ஸு எல்லாம் சாப்பிட்றத விட இது எவ்வளோ பெட்டர். இப்போ ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூபெரி. இந்த ப்ளூபெரியும் பர்பிள் ஃபுட் மாதிரி தான் சொல்லுவாங்க. பர்பிள் ஃபுட்ஸில் வந்து இட் இஸ் வெரி குட் இன் ஃபைட்டிங் யுவர் ஹார்ட் டிசீஸ். இதே நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப ஒரு ரிச் சோர்ஸ் ஆஃப் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நேச்சுரலாக ஒரு பிளான்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு கெமிக்கல். இது என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றாங்க இந்த ப்ளூபெரிஸ்க்கு. அதனால தான் எல்லாருமே சொல்லுவாங்க ப்ளூபெரிஸ், பிளாக்பெரிஸ்லாம் நிறைய சாப்பிடுங்க. அது இந்த ப்ளூபெரிஸ் வந்து தே ஆர் வெரி குட் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ளூபெரிஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷன் பார்க்கும்போது ஆந்தோசயனின்ஸ்னு சொல்கிறாங்க. இது நம்மளுடைய ஏற்கனவே சொன்ன மாதிரி இதயத்தோடைய ஒரு ஹெல்த்தை வந்து நல்லபடியாக பாதுகாக்கும். அதுக்குள்ளே இருக்க அந்த பிளேக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பில்ட் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான சக்தி இருக்குது இந்த ப்ளூபெரி சமாச்சாரத்தில். மறந்துடாதீங்க. தட் இஸ் வை தேர் ஆல்வேஸ் கிவிங் யூ ஆர் ரெக்கமெண்டிங் யூ டு ஹேவ் ப்ளூபெரி. சரி, அப்புறம் என்னப்பா, வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கணும்னா சிரிக்கணும், சிரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போது வாழ்க்கையே நல்லா இருக்கணும் அப்படின்னா செரி அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரி வந்து நார்மலாக ஸ்வீட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும் சம்டைம்ஸு. டிபெண்ட்ஸ் ஆன் த வெரைட்டி. நீங்கள் எந்த கடையில் எப்படி போய் எப்போ வாங்குறீங்கன்றதை பொறுத்து. பட் என்ன ஒரு விஷயம்னா, இதுவும் வந்து வைட்டமின் சியில் ரொம்ப ரொம்ப ரிச்சான ஒரு விஷயம். இது வந்து பொட்டாசியமும் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் இதோடைய ஒரு மருத்துவத்தன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இதயம் மற்றும் கிட்னி, ஓகே, இது ரெண்டுத்தையுமே வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு டாப் ஷேப்பில் ஒரு ஹெல்த்தியாக வச்சுக்கக்கூடிய ஒரு பழ வகையாக சொல்லப்படுது. செரி வந்து நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, இது சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து இந்த இன்ஃப்ளமேஷன்லாம் ஜாஸ்தியாகுது இல்லையா, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இந்த செரிஸ் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கக்கூடிய ஒரு செரியை சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுவுமே நல்லது தான். ஏன் அப்படின்னா, அதில் வந்து மெலட்டோனின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் வந்து க்ரியேட் ஆகுமா. அது க்ரியேட் ஆச்சுன்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தூக்கம் வரலை அப்படின்னா அந்த தூக்கம் வந்து நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செரியும் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நியூட்ரிஷன் வேல்யூ ஜாஸ்தியாகி உங்களுடைய ஃபைபரையும் வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் செரி சாப்பிடும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து சாப்பிடணும், நிறைய எடுத்து சாப்பிட. ஏன்னா செரியில் வந்து சுகருடைய கண்டென்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நீங்கள் நார்மலாக சுகரான ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்றத விட செரி சாப்பிட்டிங்கன்னா பல வகையான உங்களுக்கு உடலுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ சிரி அப்படின்னா செரி அப்படின்னு நான் வச்சுங்க. இப்போ அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது ஒரு 4வது ஐட்டம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்ஸ். ஓகேங்களா? பேரிச்சப்பழத்தை நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு கப்பு நீங்கள் சாப்பிட்டு டேட்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு தேவையான
50% ஆஃப் ஃபைபர் அது கொடுத்துருமா. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சுகரி ஃப்ரூட், ஓகேவா? நீங்கள் சாப்பிடும்போது தெரியும் இனிப்பு நல்லாயிருக்கும். அதில் வந்து பொட்டாசியமும் ஜாஸ்தியாக இருக்குது. முக்கியமான விஷயம், அதில் வந்து ஃபேட்டே கிடையாது, ஓகேவா? நிறைய யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் ஸ்மூத்தீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. ஏன்னா தே கால் இட் அஸ் அ நேச்சுரல் ஸ்வீட்னர், ஓகேங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அப்படியே கையில் எடுத்து அப்படியே வாஷ் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டாங்க. ஏன்னா ஃபைபர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் அயன். ஓகே, இரும்பு சக்தி ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு பழம். அதனால் டேட்ஸ் அதையும் ஞாபகம் வச்சுங்க. 5வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக், அத்திப்பழம். எதனாலங்க அத்திப்பழம் ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக் வந்து தேர் பார்ட் ஆஃப் த மல்பெரி ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்பலாம் வந்து ஸ்வீட்டாக இருக்காது, கொஞ்சம் ஸ்லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் என்ன விஷயம்னா ஃபைபரில் ரொம்ப ரிச்சாக இருக்கும். இந்த ஃபைபரில் ரிச்சாக இருக்கிறதால என்னென்னா இந்த ஃபைபர் வந்து சுகர் ரிலீஸ் பண்ணுறதை வந்து ஸ்லோ பண்ணுது. எப்போது பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே போகக்கூடிய சுகரை வந்து ஸ்லோ பண்ணுது. அது மூலிமா இந்த ஃபிக் இருக்கு இல்லையா, அதாவது அத்திப்பழம், அது வந்து உங்களுடைய சுகரை வந்து ரொம்ப லேட் ஆஃப் த டே அது வந்து உள்ளே போய் உங்கள் உடம்புல ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். இது வந்து வைட்டமின் சியும் கால்சியத்துலேயும் பயங்கர ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த அத்திப்பழம். இது வந்து வைட்டமின் B6 இருக்குது. அதனால் வந்துட்டு நிறைய தனித்தனியாக நம்ம போய் B6க்கு ஒன்று, சிக்கு ஒன்று, அயனுக்கு ஒன்று, கால்சியத்துக்கு ஒன்றுன்னு சாப்பிட்றத விட ஃபிக் இருக்குது, அதுக்கப்புறம் பேரிச்சப்பழம் இருக்குது. இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு நாள் சாப்பிட்டிங்கன்னா ஜம்முன்னு உங்கள் உடலில் வந்து ஆரோக்கியமாக நேச்சுரலான ஒரு இன்க்ரீடியன்ஸோடு நீங்கள் வந்து நல்லா வச்சுக்கலாம் அப்படின்றத இது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்க வரீங்க. இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது ஃப்ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6வது கிவி. என்னப்பா கிவின்றியா அப்படின்னா, எஸ், கிவி வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிவி ஃப்ரூட் வந்து இட் இஸ் ஆல்சோ அ மெம்பர் ஆஃப் பெரி ஃபேமிலி. இது வந்து மற்ற பெரி மாதிரி இல்லாமல் இதில் வந்து எக்கச்சக்கமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது மற்றும் வைட்டமின் சியும் ஃபைபரும் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப லோ இன் கேலரிஸ். கிவி ஒரே ஒரு கிவி எடுத்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ வைட்டமின் சி தேவைப்படுமோ அவ்வளோ வந்து ஒரு கிவிலேருந்து வந்துடும். ஸோ யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் உங்கள் ஆரோக்கியம். செம்மையாக இருக்காதுங்க. வெயிட் என்னப்பா ஒரு ஆரஞ்சு சொல்லிவிட்ட அப்புறம் 7 சொல்கிறேன் நீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது தாங்க ஆரஞ்சு. ஓகே, என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எப்போவுமே அது வந்து வைட்டமின் சிக்கு ரொம்ப ரிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஆரஞ்சு ஃப்ரூட்டு சாப்பிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு டெய்லி ரெக்கமெண்டட் வைட்டமின் சி வந்து 85%க்கான வைட்டமின் சி நீங்கள் உங்கள் உடம்புக்குள்ளே போகுது. அது மட்டும் இல்லாமல் அதில் ஃபைபரும் இருக்குது. அதில் வந்துட்டு உங்களுடைய இதயத்தை வந்து குணமாக்கக்கூடிய பொட்டாசியம் அதுவும் கண்டென்ட்டில் ஜாஸ்தியாக இருக்குது. இது சாப்பிட்றதால உங்களுக்கு பிளட் சுகர் இருக்குல்ல, அது மேலே அப்படி சக் 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 அப்படி மேலே போகிறத வந்து இது கண்ட்ரோல்லையும் வச்சுக்கும். ஸோ இதனால தான் அது ரொம்ப முக்கியம். அதாவது நீங்கள் மேலை நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூஸ்வலாக வந்து ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிடுவாங்க, ஆரஞ்சு சாப்பிடுவாங்க. இதெல்லாம் டெய்லி அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸில் இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இதோட நியூட்ரிஷன் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சஸ் மாதிரி ஒரு ஃப்ரூட்டு டெய்லி நீங்கள் சாப்பிட்டு ரெகுலர் பேஸில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய இதய நோய் இருக்குல்ல, அதை வந்து இட் கேன் டிக்ரீஸ் பை 40%. யாருக்காவது இதே நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அது வந்து 40% குறைச்சிடும். இருந்ததுனாலும் வந்து அது வந்து 40% குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொண்டு வந்துடும். அதனால தான் சொல்கிறாங்க ஆரஞ்சை வந்து டெய்லி சாப்பிடுங்கன்ட்டு. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் நான் இப்போ உங்களுக்கு சொன்னதுக்கு காரணம் நாட் ஜஸ்ட் திஸ் இஸ் ரிலேட்டட் டு ஃப்ரூட். ஓகே, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடுன்னு சொல்ல வரல. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபுட் கிரேவிங் இருக்குன்றதை விட உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது, ஏதாவது ஒன்று சாப்பிட்டு முடிச்சு அந்த ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்லாம் தோணுச்சுன்னா இந்த 7 பழ வகைகள் நான் சொன்னது உங்களுடைய ஸ்வீட்டுக்கான ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்வீட்டு சாப்பிட்ணும் அப்படின்றத பேலன்ஸ் பண்ணிவிட்டு மற்றபடி உங்களோட உடம்புல பல விஷயங்களையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக இன்றைக்கி நான் டாப்பிக்கில் சொல்லியிருக்கேன். இந்த டாப்பிக்கில் டிப்பு கிடையாது. ஏன்னா நான் சொன்ன 7 விஷயமே டிப்பு தான். ஸோ இந்த 7 ஃப்ரூட்டையும் நேராக போங்க, கடையில் வாங்க, கடைக்காரர் எனக்கு இதில் ஒவ்வொன்றுலையும் ஒரு 1/2 கிலோ கொடுங்கன்னு சொல்லி வாங்கின்னு வந்து வச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு உங்கள் உடம்பை நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக வச்சிங்கன்னு சொல்லிவிட்டு அடுத்த வார எபிசோடில் சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு மகேஷ்.